எடப்பாடினா பொய், பொய்னா எடப்பாடி. இதுக்கு வேற எந்த ஊரும் கிடையாது. இப்ப ஆமா எடப்பாடி இல்ல இல்ல எடப்பாடி என்ற பழனிசாமி சொல்றேன். இப்ப சிலுவப்பாளையம் இப்ப சிலுவப்பாளையம் பழனிசாமி இப்ப சிலுவப்பாளையம் பழனிசாமி சொல்றேன். இப்ப எனக்கு இல்லப்பா, எனக்கு வேர்க்குது. இப்ப நான் எப்படி கிடப்பேன்? கட்சி இப்படி எடுப்பேன், என்ன இப்படி வந்து இப்படி கிடப்பேன். இதுதான் தொடக்கிறது. இப்படி கட்சிப்பை வந்து கட்சிப்பு இருக்குல்ல, அதை வந்து இப்படி மறைச்சு இப்படி குறைக்க மாட்டேன். இது பைத்தியக்கார குறைக்க மாட்டேன். இது வந்து முகத்தை மறைக்கிறது. இது எப்படின்னா வந்து பாம்பேல ரெஸ்பெக்ட் ஏரியா இருக்கா, அங்க வந்து பொம்பளைகிட்ட போயிட்டு வெளியில இப்படி போது இந்த மாதிரிதான் மூடிட்டு போவாங்க. அது மாதிரி எடப்பாடி வந்து இன்னைக்கு சிலுவப்பாளையம் பழனிசாமி இன்னைக்கு ஊட்டியில போயிருக்காரு. அங்க வந்து அங்க தேயிலை விவசாயிகிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பச்சை தேயிலைக்கு வந்து அதிமுக அரசு தான் 2 விழுக்காடு மானியம் கொடுத்துச்சுன்னு. ஆனா ஆக்சுவலா கலைஞர் வந்து ஊட்டியில இருக்கின்ற தேயிலை விவசாயிகளுக்கு வந்து 2 to 5 விழுக்காடு மானியம் அப்பயே கொடுத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவரு ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து